அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இது உங்கள் வலிமை, நான் உங்கள் சுரேஷ். இப்ப நீ நம்ம இப்ப பாக்குற விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு முக்கியமான ட்ரெண்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்ப்போம். இன்னைக்கு தமிழகத்துல இளைஞர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனைனா கல்யாணம். கல்யாணம், திருமணம், நீங்க மேரேஜ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா இங்க ஒருத்தவங்க பாக்குறவங்க எனக்கு கொந்தளிச்சுட்டாங்க, நீங்க என்ன கல்யாணம்னு சொல்றீங்க அப்படின்னு. அதனால நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கீங்க. திருமணம், கல்யாணம், மேரேஜ் உங்களுக்கு தேவைக்கேற்ப வச்சுக்கீங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இதுல வந்து 25 வயசுல கல்யாணம் பண்ணலாமா, 30 வயசுல கல்யாணம் பண்ணலாமா, இல்லைன்னா 35 வயசுல கல்யாணம் பண்ணலாமா? ஆனா இதுல எப்ப கல்யாணம் பண்ணலாம்னு யோசிக்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா 35 வயசும் ஆகியும் கல்யாணம் ஆகாத வாலிபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது, என்ன பண்ணலாம், இது யாருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணலாம்? வாலிபர்களுக்கா இல்ல பெற்றோருக்கா? கண்டிப்பா பெற்றோருக்கு தான். இதுல பேரண்ட்ஸோடைய முக்கியமான பங்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, 25 வயசுல ஒரு பையனுக்கு, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்கன்னா, 2 பையன் ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா, அப்போ வந்து கல்யாணம் பண்ணலாம். 25 வயசு ஆயிடுச்சு, அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணுங்க. இல்லைங்க, அவன் இப்ப கம்மியா தான் சம்பாதிக்கிறான், அவன் எப்படியும் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் வாங்கட்டும், அப்புறம் பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸ் தான் நீங்க நிறைய பேர் இருக்காங்க. 25 வயசு ஆகி போச்சு, அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வருமானம், அவனுக்கு போதுமான வருமானம் வருது, வயசு 30 ஆயிடுச்சு. என்னங்க பொண்ணு பார்க்கலையா? பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாமே. 30 வயசு ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம்? பொண்ணு பாக்குறாங்க. பொண்ணு பார்க்க போற இடங்கள்ல ஜாதக பிரச்சனை, ஜாதகம் சரியில்லை, இப்படின்னு இப்படியே போகும். இப்படியே கொண்டு போக ஜாதக பிரச்சனை வரும். அப்புறம் பொண்ணு சரியில்லை, மாப்பிள்ளை இன்னும் படிப்பு பத்தல, வருமானம் பத்தல, நிலம் இல்ல, வீடு இல்ல, இப்படி பிரச்சனைல தட்டி 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 தட்டிட்டு இப்படியே போய் 35 ஆயிருது. இப்ப 35 வயசு ஆகியும் கல்யாணம் பண்ணலன்னா என்னதான் பண்ணலாம்? என்ன பண்ண முடியும்? அவனுடைய வாழ்க்கை எப்படி பில்லப் ஆகும்? அந்த பேரண்ட்ஸும் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. பொண்ணுங்க விவசாயியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, படிச்சிருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும். ஆனா இன்னைக்கு சரியான விஷயம் என்னன்னா, இது வந்து பெற்றோர்கள் தான் முக்கியமா யோசிக்க வேண்டிய விஷயம். 25 வயசுல தன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரு சிறந்த வழியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பணம், பொருளாதார பிரச்சனை, நிலம், வீடு, இது எல்லாம் தாண்டி 25 வயசுல ஒரு பையனுக்கு சரியான முறையில ஒரு நல்ல பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெற்றோர்களுடைய முக்கியமான பங்கு. இதை நீங்க தவற விட்டீங்கன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப சிரமமான ஒரு இதுல போய் நிற்கும். நீங்க எப்படின்னு கேக்குறீங்கன்னா, 25 வயசுல நீ கல்யாணம் பண்ணோம்னா அந்த பையனை வந்து இன்னைக்கு இருக்கிற நம்ம இன்னைக்கு வாழ்க்கை சூழல் என்ன நிலைமையில இருக்குன்னா, 60 வயசு தாண்டது பெரிய பிரச்சனையா இருக்கு. அது இல்லாம நம்மளுடைய உணவு முறைகள், நிறைய பிரச்சனைகள். இன்னைக்கு அதை விட ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு போயிட்டு இருக்கு தெரியுங்களா? குழந்தையின்மை. இப்ப இதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு உட்கார்ந்தா இன்னைக்கு அதிக பேஷண்ட் எதுக்கு இருக்காங்கன்னா, நோயாளிகள் எதுக்கு வராங்கன்னா, எதுக்கு டாக்டர் பக்கம் வராங்கன்னா, மருத்துவரை பக்கம் வராங்கன்னு கேட்டீங்கன்னா, தலைவலியா, கிட்னி ஃபெயிலியரா, ஹார்ட் ப்ராப்ளமா, ப்ரெஷரா, இதெல்லாம் இல்ல. இன்னைக்கு அதிகமா பார்க்க வர்றவங்க குழந்தை இல்ல. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சுங்க, குழந்தை இல்ல. 10 வருஷம் ஆயிடுச்சுங்க, குழந்தை இல்ல. என்ன காரணம்னு கேட்டா யாருக்கும், டாக்டருக்கும் தெரியல, போற நமக்கும் தெரியல. நீ 25 வயசுல நீங்க கல்யாணம் பண்ணும்போது அவங்களுடைய சராசரி இன்னைக்கு மனித வாழ்க்கையினுடைய வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா 60, 70 இதுலயே முடிஞ்சிருக்கு. நீங்க 25 வயசுல கல்யாணம் பண்ணீங்கன்னா அந்த குழந்தை பெற்று அதை படிக்க வச்சு அவனை ஒரு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டாந்து ஒரு ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா இருந்து அவங்க வந்து அதை செஞ்சு முடிக்க முடியும் நினைக்கிறேன் நான். இதே 30, 35 தாண்டும் போது பல பிரச்சனை, இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய இது பண்ணும், ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா 60 வயசு இன்னைக்கு 60 வயசுல வாழறது பெரிய விஷயமா இருக்கு. இவன் வந்து 30 வயசுல கல்யாணம் பண்ணி அந்த 20 வயசுல அந்த 20 வருஷம் அவன் வாழ்ந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல படிப்பையோ நல்ல வாழ்க்கையோ கொடுக்க முடியுமான்னு யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வந்து கண்டிப்பா இந்த பதிவு வந்து பேரண்ட்ஸ் தான். ஏன்னா எந்த பையனோ யாருமே வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்கிற குழந்தைங்க இன்னைக்கு ரொம்ப கம்மி. அது இல்லாம இப்ப வந்து லவ் மேரேஜ்னு போயிட்டாங்கன்னா கூட ஓகே, அதுல வந்து பல பிரச்சனைகள் வருது, அதுக்குள்ள நம்ம போக வேணாம். அதுல பல பிரச்சனைகள், அதாவது அந்த பேரண்ட்ஸ் அவங்க ஃபேமிலியை பொறுத்தது, அவங்க எப்படி டிசைட் பண்ணலாம். அப்படியும் நடந்தா கூட வரவேற்கத்தக்கதுதான், அதையும் வரவேற்கத்தக்கதுதான். அப்படி நடந்தாலும் எனக்கு ஓகே தான்.
ஆனா இதுக்கு என்ன சரியான முடிவுன்னு பாத்தீங்கன்னா தெரியல. எனக்கும் தெரியல. பாக்குற உங்களுக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது என்ன பண்ணலாம்? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா 35, 40 வயசு வரையும் கல்யாணம் ஆகாதவங்களா இருக்காங்க. பார்க்கும்போது பெரிய இது என்னடா இது இந்த 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 பையனுடைய வாழ்க்கை என்னவெல்லாம் ஆகும்? இவன் இதுக்கு மேல கல்யாணம் பண்ணி என்ன நடக்கும்? நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு. மேக்சிமம் இதை பாக்குறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வர்றது புரியும்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் நம்ம வந்து இதா பேச முடியாது. இது ஏன்னா நம்ம வந்து பொதுதளத்துல பேசும்போது ரொம்ப இதா பேச முடியாது. அதனால நான் கொஞ்சம் ரொம்ப சுருக்கமா பேசுறேன். இல்லைன்னா விலாவரியா பேசலாம். நன்றி, வணக்கம்.